இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 11வது தலைப்பு சிவபூஜை. பாடல் எண் 1843. சாணகத்துள்ளே அழுந்திய மாணிக்கம். இது முதலடி. சான்னா 9 அங்குலம் கொண்ட ஒரு நீளமான இடத்திற்கு சான் என்று பெயர். உதாரணத்துக்கு நம்ம கையில் வைப்போம், ஒரு கட்டை விரலையும் சுண்டு விரலையும் நீட்டினோம் அப்படின்னா அது ஒரு ஜான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்ஜான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் அப்படின்னு ஒரு பழமொழி கூட உண்டு. அதாவது என்னென்னா, நம்ம கையுடைய அகலம் இருக்கு இல்லையா, ஜானோட இதை வச்சு கரெக்டாக நம்ம 8 பங்கு பெருக்கணும் அப்படின்னா உடம்போட உயரம் நமக்கு தெரிஞ்சிடும். தனியாக உடம்பை பெருக்க அளவு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கையில் இருக்க அளவு எத்தனை இன்ச் இருக்குன்னு கணக்கு எடுத்து அதை 8ஆல் பெருக்கிட்டாலே நம்ம உடம்போட உயரம் தெரிஞ்சிடும். ஆனால் இங்கே இந்த இடத்துல 8ன்னு சொல்ல ஒரு சான்னு மட்டும்தான் சொல்கிறாரு. அகத்துள்ளே அப்படிங்கிறாரு. அகம்னா வீடு என்று பொருள். வீடுனா நம்ம உடம்பு தான் இங்கே வீடு. ஸோ 9 அங்குலம் இருக்கக்கூடிய இந்த உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்கிறாரு உள்ளே அப்படிங்கிறாரு. அழுந்திய மாணிக்கம் அப்படின்னு சொல்கிறாரு. அழுந்துதல் அப்படின்னா ஒன்று புதைச்சி வச்சிருக்கிறது அப்படின்னு பொருள், 2வது உறுதியாக பற்றுதல் அப்படின்னு பொருள். ஸோ 2 வகையாக புரிஞ்சிக்கலாம் அழுந்தியன்னா. அப்போ அழுத்தமாக இந்த உடம்புக்குள்ளே ஒரு விஷயம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கு, உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றது. இப்போ புதைச்சி வச்சாலும் வெளியில் தெரியாது எங்கே இருக்குன்னு ஒன்று. 2வது அது நம்மை உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றது. நீ வேணாம் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி வெளியிலே போடவும் முடியாது. நீ இல்லை உள்ளதானே இருக்க, வா என் கை கிட்ட வா அப்படின்னு அதை தெரிஞ்சிக்கவும் முடியாது. அது உறுதியாக இந்த உடம்பை பற்றி கொண்டிருக்கின்றது. இது என்றால் ஆன்மாதான். எப்பொழுது இந்த உடம்பு விட்டு போக வேண்டும் என்று விதி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறதோ அது வரைக்கும் இந்த உடம்பை உறுதியாக பற்றி கொண்டிருக்கின்றது. எதுனா மாணிக்கம், ஆன்மாவை தான் இங்கே மாணிக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மாணிக்கம் என்பதற்கு இப்போ உதாரணத்திற்கு மாமரம் அப்படின்னு சொல்லுவோம். மா என்ற வார்த்தையே குறிப்பிட்ட ஒரு அளவை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். நம்ம எழுத்து இலக்கணத்தில் அதை பற்றிய ஒரு குறிப்புரை இருக்குது. இப்போ மா இலை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கசக்கும், அப்புறம் மா பிஞ்சாகும், அது ஓர்க்கும், அப்புறம் மாங்கனி புளிக்கும், அப்புறம் மாங்காய், அப்புறம் தான் இனிக்கும், கடைசியில் தான் இனிக்கும். அது வரைக்கும் மா 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 அப்படின்னே வரும். அப்போ இங்கே மா என்று சொல்லி எதை குறிக்குது? இப்போ மாங்கனி சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாங்கனி இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கனியை நம்ம சுவைக்கணும்னா காத்திருக்கணும். இங்கே கசக்கிறது இலை, அப்புறம் ஓர்க்கிறது, அப்புறம் புளிக்கிறது எல்லாத்தையும் காத்திருந்து நீண்ட நாள் கழித்து தான் இனிக்கிறது ஒன்று நமக்கு கிடைக்கும். அதுபோல் இங்கே மாணிக்கம் என்று சொல்லக்கூடியதும் உள்ள ஆன்மாவாக பதிஞ்சிருக்கு. அதை தெரிஞ்சிக்கிறதுனா எப்படி ஒரு மாம்பழம் சாப்பிட்றதுக்கு நீண்ட நாள் காத்திருக்கணுமோ அதுபோலவே இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவை நம்ம பார்க்கணும், உணரணும் அப்படின்னா கொஞ்ச நாள் காத்திருக்கணும். எது நாள் வரைக்கும் காத்திருக்கணும்? ஏன் அது இப்போ நமக்கு தெரியலன்னா, இப்போ ஆசை நிறையா இருக்குது. மும்மலங்கள் சுற்றி பற்றி கொண்டு இருப்பதனால் அதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியவதில்லை. மாமரத்துக்குள்ளே தான் அந்த இனிப்பும் இருக்குது இல்லைங்களா. அது சின்னதாக ஒரு அரடி செடியாக இருக்குன்னே வச்சுக்குவோம். அப்போ அதுக்குள்ளே தான் 2 இலை தான் இருக்கும் அதில். ஆனால் அதற்குள்ளே தான் அந்த இனிப்பு ஒழித்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல் இந்த மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய உள்ள ஒன்று பற்றி கொண்டிருக்கின்றது. அது ரொம்ப பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியது அந்த ஆன்மா. ஆனால் இன்றைக்கி நமக்கு அது தெரியல. ஸோ அதனால் இங்கே மாணிக்கம்ன்றது ஒரு உவமையாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதல் அடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல ஒரு ஜான் இடம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்லி தெரிஞ்சுன்னா கழுத்துலேருந்து ஒரு ஜான் அகலம் வச்சுக்கலாம். ஸோ அது உள்ளே இருக்க ஒரு நீளம் வச்சுக்கலாம். இந்த கழுத்துலேருந்து கீழே வரைக்கும், நெஞ்சு பகுதி வரைக்கும் உள்ளுக்குள்ளே அது அழுந்தி உறுதியாக நம்மை பற்றி கொண்டிருக்கின்றது. இது முதலடியில் சொல்ல. இதை காணும் அளவும் கருத்தறிவார் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஸோ காணும் அளவும், காணும்னா அதனுடைய உண்மையான ஆன்மாவினுடைய நிலை தான் காணுதல். காணும்னா காணுதல். இப்போ ஆன்மா எப்படி இருக்குது நம்மளால் பார்க்க முடியுதா, காண முடியுதானா? பார்க்க முடியல. அதான் காணும் அளவும் அப்படிங்கிறாரு. அளவுன்னு சொல்லப்படுறது அதனுடைய தன்மை. ஆன்மா என்ன மாதிரி இருக்குது? இறைவன் அன்பாளன், அருளாளன், கருணையாளன் நிறைய சொல்லுவோம். அதனுடைய பிரிவாக இருக்கக்கூடிய ஆன்மாவும் அதை தான் வச்சிருக்கு. ஆனால் அதனுடைய அளவு நமக்கு தெரியல. கருத்தறிவார் இல்லை அப்படின்னாரு. கருத்துனா நம்ம சிந்திக்கிறது, எண்ணம். அதை தெரிஞ்சுக்கிறவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்வது அப்படின்னா, பேணி பெருக்கி பெருக்கி நினைவோருக்கு. இது 3வது அடியில் சொல்கிறார். பேணுதல் அப்படின்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கிறது. 2வது அதை கடைபிடித்தல். இது 2 தான் பேணுதல். பேணுதல்னால் பத்திரமா பார்த்துக்கிறது அப்படின்னு நேரடியாக பொருள். ஆனால் எதை பத்திரமா பார்த்துக்கிறது? ஒரு விஷயம் எது உண்மையான தன்மையில் இருக்கின்றதோ அதை அறிந்து கொள்ள வேண்டும்.
உடம்பிற்கான ஒழுக்கம் இருக்குது, மனதிற்கான ஒழுக்கம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது தான் உள்ளே இருக்கிறத தெரிஞ்சிக்க முடியும், ஆன்மாவை தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஆன்மா உள்ளே இருக்கிறது இறைவனுடைய அம்சம், அது தூய்மையின் வடிவமாக இருக்குது. அப்போ நாம் தூய்மையாக மாறினா தான் தூய்மையாக இருக்கக்கூடிய ஆன்மாவை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ அதை முதல்ல நாம் தூய்மையாக இருந்து அறிதல். ஸோ அதை முதல்ல தெரிஞ்சிக்கணும். அதற்கடுத்து ஓம்புதல், அதை கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு நாள் நான் சுத்தமாக இருந்துட்டேன், நாளைக்கு சுத்தமாக இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதை அப்படியே கடைபிடிச்சிட்டே இருக்கணும் எப்பயுமே. ஸோ அதான் பேணுது. அப்போ தொடர்ந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் அதை பெருக்கி அப்படின்னு சொல்கிறாரு. பெருக்குதல் அப்படின்னா மிகுதியாதல் அப்படின்னு பொருள். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய எண்ணத்தை மிகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒழுக்கம் ஒன்று கடைபிடிக்கிறோம் இல்லையா, அந்த ஒழுக்கத்தை மிகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ அதை மிகுதிப்படுத்தும் போது என்னாகும், மனதிற்குள் இருக்கக்கூடிய பாசங்கள் சிறிது சிறிதாக விலகி அது அன்பாக மாற ஆரம்பிக்கும். உலகப்பற்றின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் சிறிது சிறிதாக விலகி அது இறைவின் மீது நாட்டம் செல்ல ஆரம்பிக்கும். ஏன்னா இது ரெண்டு தானே ரொம்ப தலையாய பிரச்சனையாக இருக்குது. ஒரு மனுஷனை இறைவனை சென்று சேர விடாமல் இருக்கக்கூடியது இங்கே பாசமும் ஆசையும் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை ரெண்டு தான் நம்ம செஞ்சோம். மும்மலங்கள்னு சொல்லுவோம். மூணாவது ஒன்று இருக்குது, கர்மம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த பாசம் போய் அன்பு வர ஆரம்பித்து ஆசை என்பது சிறிது குறைத்து இறைவன் மீது எண்ணம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா கண்மங்களும் போக ஆரம்பிச்சிடும். ஸோ மும்மலங்களும் போக ஆரம்பிச்சிடும். மும்மலங்கள் போக ஆரம்பித்த பின்பாக என்னென்னலாம் இருக்கோ இறைவனை அடைய தடையாக இருக்கோ இதெல்லாம் ஒவ்வொன்றா மும்மலங்கள் வேறு என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே போக ஆரம்பிக்கும். இதுதான் பெருக்கி அப்படிங்கிற இதை அதிகரிச்சுக்கிட்டே போகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போய் நினைவோர்க்கு அப்படிங்கிறது. நினைவோர்க்கு அப்படின்னா நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு பொருள். எதை நினைக்க வேண்டும் என்றால் தியானித்தல். அப்போ ஆசை போச்சு, இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த இறைவன் மீதே தியானித்து கொண்டு இருப்பவர்களுக்கு என்னாகுதா, மாணிக்க மாலை மனம் புகுந்தானே அப்படின்னு சொல்கிறார். மாணிக்க மாலை அப்படிங்கிறார். இப்போ மாலைன்னா என்ன, 10 பூக்கள் சேர்ந்து, உதாரணத்துக்கு தான் 10ன்னு சொல்கிறேன். ஒரு மாலை கட்டணுன்னா ஒரு 100 பூ வேணும்னு வச்சுக்குவோம். ஒன்றையுமே என்ன சொல்லுவோம், எல்லாத்தையும் ஒன்றொன்றா கோர்த்து கடைசியில் மேலே முடிச்சு போட்டுருவோம். அது ஒரு பெரிய மாலையாக வட்டமாக நின்றுடும். இப்போ இந்த இடத்துல மட்டம் என்று சொல்லப்படுவது எதை குறிக்குது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுமே இறைவனுடைய தன்மையில் தான் இருக்குது. எல்லா ஜீவராசிகளையும் ஆன்மான்னு ஒன்று இருக்குது, அது இறைவனுடைய அம்சம்தான். இன்றைக்கி நமக்கு தெரியுதா அது அப்படின்னா தெரியல. மரம் செடி கொடி விலங்கினங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஆன்மா இருக்குது, அது இறைவனுடைய அம்சம்தான், அது நமக்கு தெரியல. இப்போ அடியில் மாணிக்கம்ன்றது ஆன்மான்னு பார்த்தோம். இப்போ 4வது அடியிலேயே மாணிக்கம்ன்றத ஆன்மான்னு பார்த்துருக்கோம். இந்த மாணிக்க மாலை அப்படின்ட்டார். அப்போது பல ஜீவராசிகள் ஆன்மாவாக இருக்குது, அது இறைவனாக இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறோம். அதான் மனம் புகுந்தானே அப்படிங்கிறாரு. அப்போ மனமானது என்ன பார்க்க ஆரம்பிக்குது, தனக்குள்ளே இருக்க ஆன்மாவையும் பார்க்க ஆரம்பிக்கின்றது, இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. அதே போலவே சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளையும் அது பார்க்க ஆரம்பிக்கிறது. அத்தனை ஜீவராசிகளுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவையும் இறைவனாக பார்க்க ஆரம்பிக்கின்றது. அப்போ எல்லாமே ஒரு வட்டமாக வந்துடுதா, எல்லா ஜீவராசியும் பார்க்குறதெல்லாம் இறைவனாகவே தெரிய ஆரம்பித்து விடும். இதை 4வது அடியில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு 9 அங்குல இடத்திற்குள்ளே ஒரு ஆன்மாவானது உள்ளே புதைத்து வைக்கப்பட்டு இருக்கின்றது, மறைவாக இருக்கின்றது. அது என்ன மாதிரியான தன்மையில் இருக்கின்றது என்று காண்பதற்கோ சிந்திப்பதற்கு இங்கே யாரும் இல்லை, யாரும் இதை அறியவில்லை. அது எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, இங்கு தூய்மை என்ற ஒன்று, அதை இயன்றவரை கடைபிடித்து ஒழுக்கம் என்ற ஒன்றை முழுமையாக கடைபிடிக்க ஆரம்பித்து அதன் வழியாக நம்மளுடைய ஆசைகளை சிறிது சிறிதாக இறைவன் மீது திருப்பி பாசம் என்பதை அன்பாக மாற்றி இதை சிறிது சிறிதாக மிகுதிப்படுத்தி கொண்டே யார் ஒருவர் இருந்து இறுதியாக தான் உணர்ந்த இறைவனை நினைத்து கொண்டே இருக்கின்றார்களோ அவர்களது மனதில் அந்த மனதில் சொல்கிறத விட அவருடைய உடம்பிற்குள் அந்த புதைக்க வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஆன்மாவை அவர் தெரிந்து கொள்கின்றார். அந்த ஆன்மா தான் இறைவன் என்பதையும் அவர் தெரிந்து கொள்கின்றார். அடுத்த ஜீவராசிகளுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மாக்களும் இறைவன் என்பதை அவர் தெரிந்து கொள்கின்றார். ஸோ அதுதான் அந்த பாடலுடைய கருத்து. இதுவே சிவபூஜை தான், சிவபூஜை தலைப்பில் வருது. ஸோ தனக்குள் இறைவன் இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்வதும் அடுத்த அனைத்து உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் என்பதும் தெரிந்து கொள்வதும் சிவபூஜையுடைய இறுதி நிலை. இப்போ ஆரம்ப நிலையில் எப்படி சிவபூஜையை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ 3வது அடியில் பேணுதல்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா,
நாமை நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வதும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிப்பதும் உடம்பிற்கான ஒழுக்கம், மனதிற்கான ஒழுக்கம். யார் ஒருவர் இதை கடைபிடிக்கின்றார்களோ அதுவே இங்கே சிவபூஜை தான். கோயிலுக்கு போனோம், ஊதுவத்தி காட்டணும், அபிஷேகம் பண்ணுறோன்றதெல்லாம் இல்லை சிவபூஜை என்பது. நாம் நமக்குரிய ஒழுக்கத்தை முறையாக கடைபிடித்தாலே அதுவே இங்கே சிவபூஜையாகத்தான் இருக்கின்றது அப்படின்றது இந்த பாடலுடைய கருத்து. அதை சரியாக கடைபிடித்து அதை அதிகப்படுத்தி கொண்டே சென்று இறுதி நிலையில் இறைவனையே அடையலாம் அப்படின்றது அந்த பாடலுடைய மூலக்கருத்து.